மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் பிஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல், அதே நேரத்திலே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நேரடியாக யூடியூப்பின் ஊடாக பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் இமோ ஊடாக 00977356245 தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 ஊடாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே நான் போன நிகழ்ச்சியிலே சொன்ன பல உணவு பொருட்களை பற்றி சொன்னேன். இதில் முக்கியமாக நாங்கள் என்னவற்றை தவிர்க்க வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என முதலிலே ஆல்கஹால், அதாவது மதுபானத்தை இயலுமான மட்டும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே சிகரெட் குடிப்பதையும் போதைப் பொருள் பாவிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த மது பாவனை, சிகரெட் பாவனை காரணமாக எங்களுடைய நாடி நாடங்களிலே இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது. முக்கியமாக நான் ஒரு படம் கூட போட்டிருந்தேன். இந்த சிகரெட் குடிக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால், அந்த ஆண்குறி கூட சிகரெட் எவ்வாறு நாங்கள் குடித்து கொண்டு வருகின்ற போது அப்படியே வளைந்து போகுமோ அதே போலதான் எங்களுடைய ஆண்குறியும் அப்படியே வளைந்து போகும். எனவே இந்த சிகரெட்டுக்கும் எங்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கைக்கும் வெகு தொலைவு. நாயும் பூனையும் போல என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்போது நாயும் பூனையும் ரெண்டும் சேர்ந்து விளையாடுவதை நாங்கள் பல இணையதளங்களிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே ஒரு ஹாப்பி ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப் என்று சொல்லப்படுகின்ற சந்தோஷகரமான ஆரோக்கியமான பாலியல் வாழ்க்கைக்கும் சிகரெட்டுக்கும் இடையிலே பாரதூரமான இடைவெளி இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சிகரெட் குடிப்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு வாருங்கள். ஒரு நாளிலே 5, 6, 7 சிகரெட் குடிப்பவர்கள் ஒரு கிழமைக்கு ஒவ்வொன்றாக குறைத்துக் கொண்டு வந்து ஒரு 2 மாதத்திலே முற்றாகவே நிப்பாட்டி விடுங்கள். அதே நேரத்தில் இது ஒரு எக்ஸசைஸ், இது ஒரு சேலஞ்சா கூட நீங்கள் செய்யலாம். அதாவது இன்றைக்கு நீங்கள் 10 சிகரெட் குடித்தால் நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு பிறகு அதை 9 ஆக்குங்கள். இன்னும் ஒரு 10 நாளைக்கு பிறகு அதை 8 ஆக்குங்கள். இன்னும் ஒரு 10 நாளைக்கு பிறகு 7 ஆக்கி இப்படியே குறைத்து கொண்டு வந்து 2 மாசத்திலே முற்றிலுமே நிப்பாட்டி விடுங்கள். எங்களாலே, நாங்கள் நினைத்தால் எங்களாலே செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. அதுதான் மிகவும் முக்கியம். எல்லாவற்றுக்கும் மனதுதான் காரணம். பல பேர் இந்த மதுபானத்துக்கும் சிகரெட்டுக்கும் அடிமையாகி வந்து சொல்வது என்ன, டாக்டர் நாங்க அடிக்ட் ஆகிட்டோம் என்ற அடிக்ஷன் என்று சொல்லப்படுவது அடிமையாகிட்டோம் என்று சொல்வார். உண்மையாக அடிக்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லானது முற்றிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் எங்களுடைய மனசிலே தான் எல்லாமே தாங்கி இருக்கிறது. அதாவது உங்களுடைய மனதுக்கு நீங்கள் தான் எஜமான். எனவே நீங்கள் தான் அந்த மனதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், வடிவாக கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நான் பல பாடசாலை மாணவர்கள் எனவே இந்த பாலியல் படங்கள், போர்ன் ஃபிலிம்ஸ் என்று சொல்லுவோம், இந்த நீல படங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். நான் பல விடயங்களை அவர்கள் சொல்லி கொடுத்து இப்போது ஒரு 2-3 மாசங்களாக முற்றிலுமே அதில் இருந்து அவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். அதை கூட சந்தோஷமாக கூட அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இது மிகவும் முக்கியமான மனதுதான் முக்கியம். எனவே சிகரெட்டும் மதுபானமும் குடிக்கின்ற போது நான் இந்த சிகரெட்டுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாகி விட்டேன் சொல்லி போட்டு இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வாங்க. அதே நேரத்தில் உண்மையாக எனக்கு ஒரு வயது போனவர், அவருடைய வயது இப்போது 84 வயசு. இன்னும் அவர் இருக்கிறார். ஏறக்குறைய 50-60 வருடங்களாக அவர் சிகரெட் குடித்து கொண்டு வந்து இப்போ 5 வருடங்களாக ஃபுல்லாவே முற்றிலுமே நிப்பாட்டி விட்டார். அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், டாக்டர் ஒரு 100 கிராம் சீனியும் 100 கிராம் மிளகும் 100 கிராம் நச்சீரகம் எடுத்து ஒரு சின்ன ஒரு டப்பாவிலே போட்டு வைங்க. போட்டு வைத்தப்போ அவளை 3 கலக்குங்க. 100 கிராம் சீனி, 100 கிராம் மிளகு, 100 கிராம் நச்சீரகம், அவளை 3 போட்டு கலக்கி வைத்து போட்டு உங்களுக்கு இந்த அதாவது குடிக்க வேண்டும், மதுபானம் குடிக்க வேண்டும், இல்லை சிகரெட் புகைக்க வேண்டும் என்ன வாங்க கொஞ்சம் எடுத்து வாய்க்கிலே போடுங்க. வாய்க்கிலே போடுறதுக்கு சில பேர் அந்த டயபெட்டிக் நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் சீனி பாவிக்க முடியாது. எனவே அந்த மிளகின நச்சீரகம் அந்த சரியான காரத்துக்கு என்ன நடைபெறும் என்றால் அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். சில பேர் இந்த சிகரெட் குடிக்காமல் நிக்கோட்டின் சூயிங்கம் பாவிக்கிறார்கள். பிறகு என்ன பிரச்சனை வேணும்னா இப்படிப்பட்ட சூயிங்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விடுவார்கள். எனவே ஒரு பழக்கத்தில் விடுபட்டு இன்னொரு பழக்கத்துக்கு போய் அவர்கள் அடிமையாக்கி விடுவார்கள். எனவே இதை நாங்கள் முற்றிலுமே கவனித்துக் கொள்ள வேண்டும்.
இயலுமானவர்கள் இவற்றை பாவிக்காமல் இருப்பது மிகுந்த ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு என்றபடினாலே தயவு செய்து உங்களுடைய விலகி பாவம், உங்களுடைய பெண் துணை பாவம் என்றபடியாலே அவருக்கு நீங்கள் முழுமையான ஒரு சுகத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு இந்த செக்ஷுவல் லைஃப்ல பாலியல் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆண்குறி நன்றாக விரைப்படைய வேண்டும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதாவது ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதல் பிரச்சனை வரக்கூடாது என்றபடியினாலே இதை கட்டாயமாக நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு சாப்பிடுகின்ற போது இந்த எண்ணம் முற்றிலுமே ஆகப்படும். எனவே முக்கியமாக மதுபானத்தையும் சிகரெட்டையும் முதலிலே குறைத்து கொண்டு வந்து நிப்பாட்டுங்கள். பல பேர் என்னிடம் மருந்து எடுக்க வருவார்கள், எல்லாருமே சிகரெட் குடிப்பார்கள். வந்து இருந்தவுடன் சிகரெட் மடம் சொல்லுகிறது இந்த பாலியல் பிரச்சனையை தான் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அதை கூட இயல்பான மட்டும் குறைத்துக் கொள்ள வரும். அதே நேரத்தில் மீண்டும் சொல்லப்படுகிற அவாய்ட் ஜங்க் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுற அதிவிரைவு உணவுகளுக்கு நாங்கள் முற்றிலுமே அடிமையாகி விட்டோம். எனவே இந்த கோதுமை, அதாவது நாங்கள் சொல்லுவோம் கோதுமை மாவுன்னு சொல்லுவோம், வீட் ஃப்ளவர்னு சொல்லுவோம், இந்த கோதுமை மாவிலே செய்யப்பட்ட உணவு வகைகளை முற்றிலுமே தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த தேநீர், கேஃபின், கோப்பி போன்றவற்றுக்கு அடிமையாவது போல நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்னத்தை நீங்கள் அருந்தலாம்? ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரெஷ் கவுஸ் மில்க், அதாவது தூய சுத்த பசுப்பாலை நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், பாலானது, பசுப்பாலானது ஒரு நிறை உணவு. எனவே அந்த பசுப்பாலுக்குள்ளே திருப்பி தேயிலை சாயத்தை ஊற்றி அல்லது கோப்பி தூளை போட்டு குடிக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பழகுங்கள், நீங்களும் பழகுங்கள். அது ஒரு பசுப்பாலானது எங்களுடைய மருத்துவ உலகத்திலே நாங்கள் சொல்வது முழு நிறை உணவு. எனவே கொலஸ்ட்ரால் கூடும், அது கூடும், ஒன்றையுமே யோசிக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாத்துலேயுமே கொழுப்பு இருக்குது. நீங்கள் பசுப்பாலை ஒவ்வொரு நாளும் ஒரு கப், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளிலே 3 கப் அந்த கொடுங்கள். 200 மில்லி 200 மில்லி 3 தரம். நீங்கள் ஒரு நாள் ஒரு அதாவது தேநீரையோ கோப்பி போன்றவற்றை பாதிக்காமல், அவற்றுக்கு அடிமையாகாமல் இவற்றை நீங்கள் பாதிக்கும். அதே நேரத்திலே பான் செய்யப்படுகிற, பான் மாவிலிருந்து செய்யப்படுகிற, கோதுமால் செய்யப்படுகிற கேக், பிஸ்கட், உங்களுக்கு தெரியும், இந்த பிஸ்கட்டுகள் எல்லாம் நாங்கள் இப்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற விட இதையெல்லாம் ஒரு சங்க் ஃபுடாக, ஒரு ஃபாஸ்ட் ஃபுடாகத்தான் இருந்தது. இயல்பான மட்டும் இந்த புரியாணி, உங்களுக்கு தெரியும், பல தரம், அதாவது அண்மையிலே கூட ஒரு வைத்திய நிபுணர் போட்டிருந்தார், டிக்டாக்ல தான் நான் போட்டிருந்தார், ஒரு தமிழ் வைத்திய நிபுணர், அதாவது தன்னுடைய இந்த ஃப்ரைட் ரைஸ் புரியாணியை தன்னுடைய செல்ல பிராணி ஆகிய வீட்டில் இருக்கிற நாய்க்கு கூட தான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி, அது உண்மையான ஒரு கதை. இவற்றை பலதரப்பட்ட ரசாயன பொருட்கள் கலந்திருக்கு. இவற்றின் மூலமாக எங்கள் உடல் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதில் பெண்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கின்றது. பெண்களுடைய இந்த பாலியல் ஆசை, செக்ஷுவல் டிசையர்ஸ், செக்ஷுவல் லிபிடோவானது அதிகரிப்பதற்கு கூட இவை ஒரு முக்கிய காரணங்களாக இருக்கும். எனவே இயல்பான மற்றும் ஜங்க் ஃபுட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சுகரையும் குறைத்துக் கொள்ளுங்கள். சீனி நாங்கள் சிறு வயதிலிருந்து சீனி, சுகரை சாப்பிட்டு பழகி விட்டோம். எனவே இனி நான் சொல்றது எல்லாருக்கும் இப்போ எங்களுடைய நாட்டில் சொல்றதில்லை, இனி சீனி வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள், வாங்க வேண்டாம். கோதுமை வாங்க வேண்டாம். அதே நேரத்தில் உப்பையும் நல்லாக குறைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி, இவைதான் எங்களுடைய ஹெல்த்தியான செக்ஷுவல் நன்மை லைஃபுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இவ்வளவு காலம் நீங்கள் வளர்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.